திருச்சி உய்யக்கொண்டான் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர் ராம்பிரசாத். மதுரையில் உள்ள இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரி என்பதால் வாரம் ஒருமுறை மட்டுமே வீட்டிற்கு வந்து செல்வார். கணவர் இல்லாத நேரத்தில் மனைவி ரேணுகா ராணி ஃபேஸ்புக் சேட்டிங்கில் மூழ்கினார். சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த கார்த்திக் ஃபேஸ்புக் மூலம் அறிமுகமாகி நெருங்கிய நட்பு வட்டத்துக்குள் இணைந்தார். கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் கார்த்திக் ரேணுகா ராணியின் வீட்டிற்கே வந்தார். குளிர்பானம் கேட்டதற்காக அவரை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு அருகே உள்ள கடைக்கு சென்றார் ரேணுகா ராணி. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கார்த்திக் பீரோவில் இருந்த 20 பவுன் தங்க நகைகளை திருடி கூட்டாளிகள் அருண், அரவிந்தனிடம் கொடுத்தனுப்பினார். குளிர்பானத்தை குடித்துவிட்டு சமத்து பிள்ளையாக பாய் சொல்லி கிளம்பினார். சிறிது நேரம் கழித்து ரேணுகா ராணி பீரோவை திறந்து பார்த்தபோது நகைகளை காணவில்லை. கணவர் ராம்பிரசாத்துக்கு தகவல் கொடுத்தார். ராம்பிரசாத் திருச்சி அரசு மருத்துவமனை போலீசில் புகார் அளித்தார். ஆள் அரவமற்ற தனிமையை பயன்படுத்தி ரேணுகா ராணியிடம் கார்த்திக் அத்துமீறலில் ஈடுபட்டிருந்தால் அவரது நிலைமை என்னவாகியிருக்கும்? தனிக்குடித்தனம் போவதால் மட்டுமே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் இளம் பெண்களுக்கு தெரிவதில்லை அந்த தனிமையின் உண்மையான மறுபக்கம். என்னதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என சேட்டிங் செய்தாலும் உற்றார் உறவினர் வீட்டில் இருப்பது போலாகுமா? மனிதர்களின் மாற்றாக மனிதர்கள்தான் இருக்க முடியும். கணவர் இல்லாத தனிமைதானே மற்றொரு ஆணை வீட்டிற்குள் அழைத்து வரத் துணிந்தது. இது ஒவ்வொரு பெண்ணுக்குமான நிஜமான பாடம்.